விநாயகன் 255 மாண்புமிகு உறுப்பினர் சிவகுமார் என்ற தாயகம் கவி மாண்புமிகு மின்சாரம் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, திருவிக நகர் தொகுதி சென்னை மாநகராட்சி வார்டு எண் 73 அம்மையம்மாள் தெருவில் ஏற்கனவே இயக்கத்தில் இருந்த நவீன மின்மாற்றியிலிருந்து மின்பொருட்களை பிரித்து கூடுதலாக புதிய மின்மாற்றி அமைக்கப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டது. தற்போது 2 மின்மாற்றிகள் மூலம் அப்பகுதிக்கு சீரான மின்சாரம் வழங்கப்பட்டு வருகிறது என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவராக மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் தாயகம் கவி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, என்னுடைய கோரிக்கை ஏற்று புதிய மின்மாற்றி அமைப்பதற்கான அனைத்து நடவடிக்கையும் எடுத்திருக்கின்ற மாண்புமிகு அமைச்சருக்கு தங்கள் வாயிலாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதைப் போலவே கடந்த காலங்களில் திருவிக நகர் சட்டமன்ற தொகுதியில் வார்டு எண் 71 ஆரம்பித்து வார்டு எண் 76 வரையில் சுமார் 31 இடங்களில் இதைப் போலவே புதிய மின்மாற்றிகள் அமைத்து தர வேண்டும் என்று மாண்புமிகு அமைச்சரிடம் கேட்டிருந்தேன். அதன் அடிப்படையில் வார்டு எண் 71 பெரம்பூர் ஐரோட், நெல்வயல் சாலை, முத்துக்குமாரம் சாமி தெரு, சுப்பிரமணியன் தெரு, மேட்டுப்பாளையம் எலிகன் தெரு, கர்நாடிக் மில் குடியிருப்பு, அதே போலவே வார்டு எண் 73 பிரகாஷ் ராவ் காலனி, வார்டு எண் 74 பிரிஸ்லி நகர், வார்டு எண் 75 சுப்பராயன் 4வது தெரு, வார்டு எண் 76 படவட்டம்மன் கோயில் தெரு, கண்ணப்பன் தெரு, வெங்கடேசபத்தன் தெரு, குட்டி தெரு, வெங்கட்டம்மாள் சமாதி தெரு ஆகிய 14 இடங்களில் புதிய மின்மாற்றி அமைக்கும் பணி முடிவிட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது. அதற்காக மாண்புமிகு அமைச்சருக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நான் சொன்ன இந்த 14 இடங்களை தவிர மேலும் 16 இடங்களில் குறிப்பாக வார்டு எண் 71 சென்னையா நியூ காலனி, ஸ்கூல் ரோடு, ஆனந்தவேலு தெரு, ராஜேஸ்வரி தெரு, ஜெகதம்பாள் தெரு, அதே போல வார்டு எண் 72 அம்பேத்கர் 2வது தெரு, திருவிக நகர் 8வது தெரு, தாஸ் நகர் 2வது தெரு, தாஸ் நகர் 8வது தெரு, அதே போல வாபுசி நகர் 12வது தெரு, வாசுகி நகர் ஏ பிளாக், ஜோசப் தெரு, அதே போல வார்டு எண் 73 பென்சன்ஸ் லேன், கிரிய நகர் 2வது தெரு, அதே போல வார்டு எண் 74 டேங்க்பன் ரோட், வார்டு எண் 76 நாராயண மெஸ்ஸி தெரு ஆகிய 16 இடங்களில் புதிய மின்மாற்றி அமைக்கும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த பணியை விரைந்து முடித்து தருமாறு கேட்டு, அதே போல வார்டு எண் 72 கஸ்தூர்பாய் காலனியில் புதிய மின்மாற்றி அமைக்கும் பணி தற்போது வரை மதிப்பீட்டு நிலையிலே இருக்கின்றது. எனவே அதையும் விரைந்து முடித்து தருமாறு மாண்புமிகு அமைச்சரிடம் தங்கள் வாயிலாக கேட்டு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, திருவிக நகர் சட்டமன்ற தொகுதியில் அதிகரித்து வருகின்ற மின் தேவையை கவனத்திலே கொண்டு அங்கே புதிதாக 31 புதிய மின்மாற்றிகள் அமைப்பதற்கு திட்டமிடப்பட்டு அதில் 14 முடிக்கப்பட்டிருக்கின்றன. 16 பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. 1 திட்ட மதிப்பீடுகள் தயார் செய்யக்கூடிய நிலையில் இருக்கின்றன. நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற 16 பணிகளையும் விரைந்து முடிப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளன. திட்ட மதிப்பீடு தயார் செய்யப்பட்டிருக்கின்ற அந்த ஒரு பணியும் விரைவாக பணிகளை தொடங்கி அதையும் விரைந்து முடிப்பதற்கு துறை நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவராக தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு தாயகம் கவி. மாண்புமிகு அமைச்சர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதைப் போலவே திருவிக நகர் சட்டமன்ற தொகுதியில் புதிய நவீனமயமான RMUக்களை ஆங்காங்கு ஒரு சில இடங்கள் அமைத்திருக்கிறார்கள். எனவே அந்த புதிய நவீனமான RMUக்களை திருவிக நகரின் சட்டமன்ற தொகுதியில் அனைத்து இடங்களிலும் அமைத்து தருவார் என்பதை தங்கள் வாயிலாக மாண்புமிகு அமைச்சரிடம் அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள், இந்த 4 ஆண்டுகளில் சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் புதிதாக 5433 புதிய RMUக்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. மாண்புமிகு உறுப்பினர் சுட்டிக்காட்டியிருக்கின்ற அந்த பகுதியில் அரசு பரிசீலிக்கும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவராக தெரிவித்துக் கொள்கின்றேன்.